நைட்டு ரொம்ப நேரம் போன் பார்த்துட்டு ரீல்ஸ் பார்த்துட்டு அந்த ரீல்ஸ் முகத்துல தூங்குறவங்க நிறைய பேர். அதுவும் இல்லாம இப்போ ஒர்க் ப்ரெஷர் அப்படின்றனால அதுல தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு தூக்கமின்மையினால தவிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன். ஆமா, ஏதாவது நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்றவங்களுக்கு அவங்களுக்கு டேல வந்து அப்வியஸ்லி தூங்கி தான் ஆகணும். அவங்கள நம்ம இதுல வந்து பொதுவா சேர்க்க முடியாது. ஜென்ரல் ஸ்கெடியூல்ல இருக்கிறவங்கள தான் நம்ம இதுல பார்க்க முடியும். நீங்க கேட்குற மாதிரி மொபைல்ல அடிக்ட் ஆயிருக்கிறவங்க வந்து அது உண்மையிலேயே ரொம்ப பெரிய நோய் ஆயிடுச்சுங்க. ஸோ அது என்ன ஆகுதுன்னா சைக்கலாஜிக்கலி ஸ்ட்ரெஸ்ஸும் டிப்ரெஷனையும் அதிகமாக்குது ஆக்சுவலி. ஸோ அந்த விஷயத்தை பார்க்கறது நம்ம தானே, மொபைலை பார்க்கறது நம்ம தானே. அப்போ முதல்ல என்ன நான் கெடுக்க கூடாதுன்ற எண்ணம் முதல்ல இருக்கணும். இது தூங்க வேண்டிய நேரம் மொபைலை எடுத்து ஓரம் வச்சுடணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம மனசு முதல்ல நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும், நம்ம லைஃபை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அந்த விஷயம் நம்ம தான் முடிவு பண்ணணும், மொபைலை ஓரம் வச்சிடணும்னு சொல்லிட்டு. சப்போஸ் நீங்கள் ரீலோ இல்லை படமோ ஏதோ ஒன்று பார்க்க ஆரம்பிச்சாச்சு அப்படின்னா தானாகவே உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ ஆக்சுவலி சொல்ல போனால் வில்லேஜ்ல எல்லாம் கிராமத்துல வந்து ஒரு 8 இல்லைன்னா 7 மணிக்கு தூங்குனது உண்டு. ஆனா இப்போ போய் பாருங்க நிறைய பேர் 11 மணிக்கு தான் தூங்குறாங்க. நான் சொல்றது கிராமத்துல, வெறும் சிட்டில மட்டும் கிடையாது. அதுக்கு காரணமே உண்மையிலேயே மீடியாவுடைய பிளாட்ஃபார்ம் தான். ஸோ என்ன ஆகுதுன்னா ட்ரபுள் வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நான் வந்து மூவி பார்க்குறேன் இல்லை ரீல்ஸ் பார்க்குறேன் வாட் எவர், இதை பார்த்து தான் நான் வந்து உடம்பை கெடுத்துக்கிறேன்றது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் எல்லியா தூங்கும் போது தான் உடம்பு வந்து ஆரோக்கியமாகவே இருக்கும். ஸோ முதல்ல நம்ம அதை முடிவு பண்ணணும். நான் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா தூங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு